வணக்கம் வியூவர்ஸ், தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல என்னென்ன வேணுங்கிறத பார்த்துக்குவோம். ஆட்டி ஊற்றுறதுக்கு பூண்டு, வெங்காயம், இஞ்சி, பட்டை, சோம்பு இதெல்லாம் ஆட்டி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நீளமாக அரிஞ்சுக்கிட்ட வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிலை தழை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு 2, கொஞ்சோண்டு சோம்பு எடுத்துக்குவோம். இது கறி வெந்ததுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன், அதில் பார்க்கலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு வேணுங்கிறத மட்டும் பார்க்கலாம். குழம்பு வேணுங்கிற அளவுக்கு மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் அரை மூடி எடுத்துக்கலாம். நல்லா கறியை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரைக்க எடுத்துருக்க எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். ஆயில் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு 2 கடுகு மட்டும் போட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வெடிக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, சோம்பை எண்ணெயில் போட்டுக்குவோம். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி வணங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீஸை அதுக்குள்ளே போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வணங்கட்டும். கறி வணங்கினது போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் கலந்துக்கலாம். நல்ல எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு நம்மளுக்கு நல்லா ரெட்டிஷ் கலர் வரும். இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போட்டுக்குவோம். அதோட எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூளும் போட்டுக்கலாம். நான் மல்லித்தூள் வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் மறுபடியும் அரைக்க தேவையில்லை. கடையில் வாங்குகிற தூளாக இருந்தால் நம்ம தேங்காயோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டால் கொஞ்சம் பிறுபிறுன்னு இல்லாமல் குழம்பு கொஞ்சம் நெகு நெகுன்னு நல்லாயிருக்கும்.
நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர கலக்கியாச்சு. இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நாங்கள் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஆட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற குழம்போட இதை ஊற்றிடலாம். நல்லா வேணுங்கிற அளவுக்கு எல்லாம் கரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுருவோம். அப்போ தான் ஆட்டுக்கறி நல்லா வேகும். இப்போ குக்கரை போட்டுடலாம், மூடி போட்டுடலாம். ஒரு 5-6 விசில் வந்ததுக்கப்புறமே நிறுத்திக்கலாம். இப்போ நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே இப்படியே இருக்கட்டும்னா இப்படியே விட்டுறலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்த வீடியோவாக போட போகிறது மட்டன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்ட்டு. இப்போ குழம்பு வைக்கிறத பார்த்தாச்சு, இது மட்டன் ஃப்ரை பண்ணுறத பார்க்கலாம். இதிலிருந்து வெந்த கறியை எடுத்து ஃப்ரை பண்ணுறது தான். எங்கள் தமிழ் ஃபுட்ஸ் சேனலை பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.